Hi friends, welcome to Chemmozhi kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஆலு பரோட்டா பாப்போம். ஈஸியா செஞ்சிரலாம். எப்படி செய்யறதுன்னு பாப்போம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிஃபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்துர்க்கேன், அதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் இப்படி ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே சப்பாத்தி மாவு மாதிரி கொண்டு வந்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி கொண்டு வந்துட்டேன். இதை தட்டு போட்டு மூடி வச்சுருங்க காயாமல். சின்ன உருளைக்கிழங்கு 5 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் வேக வச்சு. அதனால் நீங்கள் மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பெருசாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. இப்போ பேன் சூடானதும் ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதில் ஒரு பெரிய தக்காளி ஒன்று அதையும் சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்க்காமையும் செய்யலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை, தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓமம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓமம் சேர்த்துக்கங்க, இல்லைனா வேணாம். ஓமம் ரொம்ப நல்லது. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து அப்படியே ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லாவே மசிஞ்சிருச்சு, நல்லா வெந்துட்டு. இப்போ அதில் நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். ஒன்றா சேர்த்து அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டஃபிங் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சின்ன சின்னதாக உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. சப்பாத்தி மாவுலேருந்து ஒரு உருண்டையை எடுத்து அப்படியே மாவில் டிப் பண்ணி அப்படியே நீங்கள் சப்பாத்தி போடுவோம்ல அதே மாதிரி தான் தேய்க்கிறோம். கொஞ்சம் மெலிசாக தேய்க்காமல் கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ அதில் நம்ம சென்டரில் இந்த உருண்டையை வைக்க போகிறோம். ஸ்டஃபிங்கை வச்சு ஃபுல்லாக அப்படியே சுற்றிட்டு டைட்டாக சுற்றிட்டு மேலே உள்ளதை மட்டும் கொஞ்சம் அப்படியே எடுத்துட வேண்டியதான். திருப்பி அப்படியே மெலிசாக அப்படியே தேய்ங்க. திருப்பி மாவு தொட்டுக்கோங்க. ரொம்ப மெலிசாக தேய்க்காமல் கொஞ்சம் அப்படியே லைட்டாக தேய்ங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தோசைக்கல்ல போட்டு எடுத்துடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சுருங்க. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ, பாய்.